வீட்ல குழந்தைங்க லீவ்ல இருக்கும்போது எத்தனை ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சாலும் 2டே நாள்ல காலியாயிரும். கிட்ஸ் ஹாலிடே ஸ்நாக் சீரிஸ்ல ஹெல்தியான ராகி சிமிலி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 கப் கேழ்வரகு மாவை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ இதே கடாயில 1/2 கப் நிலக்கடலை பருப்பும் சேர்த்து நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க. 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்க்கிறேன். எள்ளு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதையும் தனியா எடுத்து வச்சிருங்க. வறுத்த கேழ்வரகு மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அடமாவுக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் லூஸாக இந்த அளவுக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை தட்டி எடுக்க ஆரம்பிச்சலாம். நல்லா ஈரமான துணியில் தட்டி எடுத்துக்கோங்க. தட்டும் போது தேவைப்பட்டால் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு கூட தட்டி எடுத்துக்கலாம். சூடான தோசைக்கல்ல இதை அப்படியே துணியோட சேர்த்துட்டு துணியை மட்டும் இப்போ தனியாக எடுத்துருங்க. விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கொஞ்சமாக நெய் தடவி 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தட்டுறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனாக தட்டி எடுத்தீங்கன்னா மேலே வெள்ளை வெள்ளையாக விழாமல் இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ராகி அடையை சேர்த்து பொடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா எள்ளு நிலக்கடலை துருவ வெல்லம் சேர்த்து 2-3 வாட்டியா பிரிச்சு இந்த மாதிரி மிக்ஸியில் அடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. துருவ வெல்லம் பார்த்தீங்கன்னா மொத்தமா 1.25 கப் சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உருண்டைகளை பிடிச்சிங்கன்னா ஹெல்தியான ராகி சிம்லி தயாராயிருச்சு. இதை 2 நாள் வெளியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 5லிருந்து 6 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.